Hi friends, welcome back to my channel Art Lover Silly. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா resin வச்சு ஒரு key chain பார்க்க போறோம். So key chain வந்து எப்படி செய்ய போறேன் அப்படினா alphabetsலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி யாருக்காவது நம்ம பிரசன்ட் பண்ணனும் அப்படினா அவங்க நேம்ல உள்ள first letterஐ மட்டும் நம்ம ஒரு key chainஆ பண்ணி கொடுக்கலாம். So அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு mold வாங்குனேன். அது வந்து 435 Amazonல இருந்து வாங்குனேன். ஸோ இந்த மோல்டும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு கீ செயின் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்ட் ஒர்க்குக்காக நீங்கள் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நல்லா பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. எங்கே சின்னதாக இருக்குமோ பேக்கிங்கை பார்த்தா மடித்து வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. சூப்பர், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த சிலிக்கான் மோல்டு எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ தட் அந்த ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் அழகாக வந்துடுது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இனிஷியல் பண்ணலாம், எஸ் பண்ணலாம். நான் இது முன்னாடியே இந்த ரேஷியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ரிசின் வந்து நீங்கள் 2 பார்ட் எடுத்திங்கன்னா ஹார்ட்னர் வந்து 1 பார்ட் எடுக்கணும். இதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் எடுத்துக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறது, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு இந்த லிக்விடு அதெல்லாம் வந்து அலர்ஜியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் கூட வரும்னு சொல்கிறாங்க. அதனால் ஏரியான ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் 2-3 தடவை பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் பண்ணலை. அந்த ஒரு தைரியத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது வந்து சேஃப் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மிக்சிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து வீடியோவை ஸ்பீட் தான் பண்ணியிருக்கேன். 3 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லா வருது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஃபிக்ரையோட மெட்டாலிக் கலர் இருந்தது, முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்தது. அதிலிருந்து நான் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் இந்த ரிசன் கூட. ஸோ எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கலரிங்காக. அது கோல்டன் கலர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த எண்டில் மட்டும் போடுறேன். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி செய்யலாம். ஸோ நான் வந்து எஸ்ஸோட மேலே உள்ள டிப்லேயும் கீழே உள்ள டிப்பில் மட்டும் இந்த கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். நடுவில் எம்டியாக வச்சிட்டேன். ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மேலேயும் கீழேயும் மட்டும் கொஞ்சம் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஜமிக்கீஸும் வாங்கினேன், அதாவது ஒரு கிளிட்டர்ஸ் மாதிரி. ஸோ கிளிட்டர்ஸில் கோல்டன் கலர் மட்டும் தனியாக பிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கோல்டன் கலர் தானே எடுத்துருக்கோம், அதனால் கோல்டன் கலர் மட்டும் தனியாக பிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 7 rupees தான். ஆனால் அழகாக இருக்குது. நிறைய ஸ்டார், மூன், ஹார்ட் அந்த மாதிரி இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே கோல்டன் கலர் மட்டும் எடுத்துகிட்டு போட்டு நம்ம செட்டில் பண்ண வச்சுட்டேன். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அழகாக வந்திருக்கு. ஸோ இது 24 ஹவர்ஸ் ஆகலை, நம்மளுக்கு பொறுமை இல்லை. நடுவில் எடுத்துகிட்டேன், அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். ஆனால் அழகாக இருக்குது. கோல்டன் ஷைன் வந்து மேலேயும் கீழேயும், நடுவில் இந்த கிளிட்டர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை மோல்டு இருந்துச்சு, சரி அதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுவும் உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இதாகணும். நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. சரி, இப்போ நம்ம இதை வந்து எப்படி கீ செயினுக்கு மாற்றலான்னு பார்க்கலாம். இது கூட வந்து இந்த மோல்டெல்லாம் ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரில் பிட்டும் கொடுத்துருந்தாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேண்ட் ட்ரில்லிங். இது அதில் ஒரு ரொம்ப சின்ன ஒரு பிட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்படி நான் லூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஹோல் வந்து இப்போ நான் டைட் பண்ணிட்டேன், ஹோல் சின்னதாகிட்டு லூஸ் பண்ணியிருக்கேன், ஹோல் பெருசாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் மொத்தமாகவே கலத்திட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு டைட்டாகிடும். அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ரெடி ஆகிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எங்கே ட்ரில் பண்ணோமோ அங்கே கரெக்டாக வச்சுட்டு இப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரில்லிங் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸி தான்.
உங்களுக்கு ஹோல் விழுறது தெரியுதா? ஒரே டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்ந்து வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி நாப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதை வந்து அப்படியே நம்ம, ஏன்னா அது முதலே ட்ரில் ஆகிருக்கு இல்லையா, அதனால் அதில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா, அப்படியே சுற்றுனீங்கன்னா போதும், அப்படியே உள்ளே இறங்கிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் கிடச்சிட்டு பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு, வெளியே வரவே இல்லை. அதான் இழுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்படிலாம் பண்ணி பார்க்காதீங்க, அந்த இது போயிடாமல். ஸோ ஸ்ட்ராங் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கீ செயின் அது கூட அட்டாச் பண்ணிட வேண்டியதான், ஈஸி. ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் லெட்டர்ஸ் பண்ணேன். இது வந்து ஆல்ஃபபெட் ஹெச் பண்ணேன். இது அந்த கிளிட்டர் வச்சு தான் மெட்டாலிக் பெயிண்ட்டு கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்க மெட்டாலிக் பெயிண்ட்டையும் கொஞ்சம் கிளிட்டர்ஸும் சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் பண்ணேன். இது வந்து சில்வர் கிளிட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கிளிட்டர்ஸும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டார் மூன் அதுலேயும் சில்வர் கலர் மட்டும் எடுத்து உள்ளக்க போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பி எஸ் பண்ணேன். எஸ் ஃபார் சிலி. ஸோ இதில் வந்து கலர் கலராக கிளிட்டர்ஸ் போட்டேன், வேறு எதுவுமே போடாமல் அந்த ஸ்டார்ஸ் அது மட்டுமே போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிளிட்டர்ஸ், அதான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஜமிக்கீஸ்லாம் கிடைக்கும், இந்த ப்ளவுஸ்க்கு அதெல்லாம் வச்சு தைப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த எண்டில் வச்சேன். அது என்னமோ ஒரு மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி அழகாக இருந்தது, தெரியுதா அந்த எண்டில் மட்டும். இது சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நம்மளோட அவுட்புட். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மோல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் செஞ்ச இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெட்டர் பிடிச்சிருக்குன்ட்டும் சொல்லுங்கள். 4 லெட்டருமே வேறு வேறு, அதாவது கொஞ்சம் கிளிட்டர்ஸ் அதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லெட்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த வீடியோவில் இந்த ரிசின் ஆர்ட்லேயே வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணலாம். தேங்க்யூ. பை பை.